Assalamu alaikum all, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ஸ்போக்கன் ஹிந்தி பார்ட் 5 தான் பார்க்க போறோம். அத பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு சேனல்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1 மிஸ் மெச்சூர்ட். மிஸ் மெச்சூர்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் ஃபெமினிசம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹிந்தி சேனல்ஸ் தான். இதில் வந்து என்ன பேசியிருக்காங்களோ அதை கிளியராக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆல்சோ அதில் கொடுத்துருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 அன்ஷுல் ஜீத் 444 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் அதில் போய் பாருங்கள். அன்ஷுல் ஜீத் 444 இதில் வந்து என்னென்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னியான வீடியோஸ் இருக்கும். இதுலேயும் வந்து ஹிந்தியோட டிரான்ஸ்லேஷன் கிடையாது, டிரான்ஸ்லிட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆல்சோ அட் த சேம் டைம் ஃபன்னியாகவும் இருக்கும். உங்களோட ஹிந்தி லேர்னிங்கை ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவாக மாற்றி வைக்கும். ஸோ கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ரெண்டு இதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து இதை பார்த்தாலும் புரிய போகிறதில்ல, அப்புறம் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா don't try to understand it. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்க்காதீங்க. உள்ள கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். நாளடைவில் உங்களுக்காக புரிய ஆரம்பிச்சிடும். நான் ஹிந்தி ஆரம்பிக்கிறப்பையும் இதே மாதிரி தான் எதுவுமே புரியாமல் இருந்தது. பட் அதில் உள்ள சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால நான் வந்து கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ ஐ கேன் டாக் ஃப்ளூயன்ட்லி இன் ஹிந்தி. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பாருங்கள். நான் சீரியல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஷௌரியா ஒரு அனோகி கி கஹானி அண்ட் வேயதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சீரியல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். அதை பார்க்குறப்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ப்ரெஷர் போட்டுக்காமல் சும்மா நான் எப்படி ஜென்ரலாக மூவி பார்க்குறப்ப எப்படி நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்காக பார்ப்பீங்களோ அதே மாதிரி பாருங்கள். நாளடைவில் உங்களுக்காக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஆல்ரைட், நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம பார்ட் 5 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம 2 ஃப்ரேஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். உன்னுடைய வேலையை பாரு, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்னா காம் சே காம் ரக்கோ, அப்னா காம் சே காம் ரக்கோ. அதே மாதிரி இதில் உனக்கு தான் லாஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்மே தேரா காட்டா மேரா குச் நஹி ஜாத்தா. இஸ்மே தேரானா உன்னோட, இஸ்மே தேரா காட்டா மேரா குச் நஹி ஜாத்தா. சரி, ஓகே. இதையும் வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் மிரர் டெக்னிக் யூஸ் பண்ணியும் இல்லை நீங்களே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணி இந்த 2 ஃப்ரேஸையும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்ட் 1லேருந்து பார்க்கலன்னா மறக்காமல் பார்ட் 1லேருந்து செக் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஹிந்தி எப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேரி மர்சி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, நான் இது வாங்கட்டா அதை வாங்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உன் விருப்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேரி மர்சி. இப்போ நம்ம இது வரைக்கும் எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஹிந்தியில் எப்படி பேசுறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது. அடுத்த ஸ்டெப் வந்து அதை நீங்கள் எலாபரேட் பண்ணி பேச கற்றுக்கணும். ஒரே சென்டென்ஸோட ஷார்ட்டாக முடிச்சுக்காம அதை எலாபரேட் பண்ணி 2 சென்டென்ஸாகவும் 3 சென்டென்ஸாகவும் நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், துமாரா ஃபேவரட் கலர் கியா ஹே அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு அர்த்தம். தும்ஹாரா ஃபேவரட் கலர் கியா ஹே, உன்னோட ஃபேவரட் கலர். இந்த கொஸ்டின் கேட்குறப்ப லெட்ஸ் சே உங்களோட ஃபேவரட் கலர் எல்லோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெறும் சும்மா எல்லோ அப்படின்னு ஆன்சர் பண்ணாமல் மேரா ஃபேவரட் கலர் எல்லோ ஹே, என்னோட ஃபேவரட் கலர் எல்லோ, அதோடய ஸ்டாப் பண்ணிக்காம அடுத்தது வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தது என்னது? மேரே ஃப்ரெண்ட்ஸ் கோ பி எல்லோ கலர் பசந்த் ஹை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லோ கலர் பிடிக்கும். மேரி மா கோ பி எல்லோ கலர் பசந்த் ஹை, எங்க அம்மாவுக்கும் எல்லோ கலர் பிடிக்கும். இதுல பீன்னு ஒரு வேர்டு ஆட் பண்றேன் இல்லையா? பியோட மீனிங் ஆல்சோன்னு அர்த்தம். தும்பி அப்படின்னா நீயும், தும் அப்படின்னா நீ, தும் பக்கத்துல பி ஆட் பண்ணிட்டோம்னா தும்பி நீயும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் நான் பேசுகிறேன் இல்லையா? பேசுகிறப்ப நான் வந்து ஃபேவரட் கலர் இது எல்லாமே வந்து நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஃபுல் ஹிந்தி அப்படியே பியோர் ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். தாராளமாக வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவங்க பியோர் ஹிந்தியில் பேசவே மாட்டாங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். நான் அப்படியே இங்கிலீஷ்லேயே பேசணும்னு சொல்லலை. இப்போ ஆரம்பத்தில் எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதை நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க. எந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுதோ அதை ஹிந்தியில் பேசுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கொண்டு போய்
கடைசியில் யூ ஸ்டார்ட் டாக்கிங் இன் ஹிந்தி. நான் நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் கொடுக்குறேன், நீங்களும் அதுலேருந்து ஃப்ரேம் பண்ணுங்க. தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ, தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ. தும்னா நீ, ஸ்கூல்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல்னா ஸ்கூல். கைசேனா எப்படி, ஜாத்தேனா போற. தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ, நீ ஸ்கூலுக்கு எப்படி போற. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா மே ஸ்கூல் பஸ் சே ஜாத்தி ஹூ. பொண்ணாக இருந்தால் ஜாத்தி ஹூ, மே ஸ்கூல் பஸ் சே ஜாத்தி ஹூ. பையனாக இருந்தால் மே ஸ்கூல் பஸ் சே ஜாத்தா ஹூ. இதுவே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆப் ஆஃபீஸ் கைசே ஜாத்தே ஹோ, ஆப் ஆஃபீஸ் கைசே ஜாத்தே ஹோ. ஆஃபீஸ்க்கு ஹிந்தியில் தஃப்தர். ஆப் தஃப்தர் கைசே ஜாத்தே ஹோ அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம், மே தஃப்தர். பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ் சே ஜாத்தா ஹூ. ட்ரெயினில் போகிறீங்கன்னா மே ஆஃபீஸ் ட்ரெயின் சே ஜாத்தா ஹூ. இல்லை பைக்கில் போகிறீங்கன்னா மே தஃப்தர் பைக் சே ஜாத்தா ஹூ. காரில் போகிறீங்கன்னா மே ஆஃபீஸ் காடி சே ஜாத்தா ஹூ. காடிங்கிறது கார், காடினா வெஹிக்கிள், காருக்கு வந்து காடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் இங்கிலீஷ்லேயே கார் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோவில் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி மிரர் டெக்னிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் சொல்கிற ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள். நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குறத விட ரொம்ப முக்கியமானது அந்த வீடியோஸ், நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோஸ் பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து வெறும் கைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சைடில் உங்களுக்கு ஃப்ரேசஸ் சில சென்டென்சஸ் மட்டும்தான் சொல்லி தருவேன். மற்றபடி நீங்கள் தான் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஹிந்தி சீரியல்ஸும் அண்ட் அதர் சேனல்ஸ், ஹிந்தி சேனல்ஸ் பார்த்து உங்களோட ஹிந்தி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்குறதோட நிறுத்திக்காமல் நான் சொன்ன ஷௌரியா ஒரு அனோக்கி கி கஹானி அந்த சீரியலோ இல்லைனா பேயத் சீரியலோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆல்சோ நான் அப்பப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற சின்ன சின்ன சேனல்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ் இதுவும் வந்து மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.